ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களின் வலைகளை சேதப்படுத்தியதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கைக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றுள்ள நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது நேற்று இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட படகுகளின் வலைகளை வெட்டிவிட்டதாகவும் இதனால் மீனவர்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும் மீனவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். தாங்கள் பாதுகாப்பாக மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளதுடன் பறிமுதல் செய்த படகுகளை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுடைய வலைகளை பல லட்சக்கணக்கான மதிப்புள்ள வலைகளை இலங்கை ராணுவம் வெட்டி கடலிலே விட்டிருக்காங்க. படகுகளை அடித்திருக்கிறார்கள். இது மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளியுறவுத்துறையும் இலங்கையில் இருக்கின்ற நேரத்தில் இது மாதிரி ஒரு துன்பச் செயல் நடக்கின்ற பொழுது எங்களை பாதுகாக்க யார் இருக்கார் என்ற எண்ணம் அந்த மீனவர்கள் மத்தியில் வந்திருக்கிறது. இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு இலங்கையிடம் பேசி இலங்கையில் சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.